தனுசு ராசி அன்பர்களுக்கு உச்ச சுக்கிரன் நடக்கும் காலகட்டம் என்ன? இந்த உச்ச சுக்கிரனை ஏன் பார்க்கணும்னா, ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் ராசிக்கு பல கேள்விகள் இருக்குது. சார் பல முயற்சி செய்தும் தடையாகவே இருக்குது ஏன்? ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த உழைப்பு இல்லையே ஏன்? திருமணம் என்ற ஒரு கண் இது எட்டாக்கனியாக மாறிடுமா? வேலையில் ப்ரெஷர் ரொம்ப இருந்தது, ஏதாவது மாறலாமா, டெவலப் பண்ணிக்கலாமா, தகுந்த ஊழியம் இல்லை, என்னையே டார்கெட் பண்ணுறாங்க வேலை செய்கிற இடத்துல. எவ்வளோ வேலை செஞ்சாலும் குடும்பத்தில் சப்போர்ட் இல்லை. இது இந்த ஜாதகத்தோட சில காலமாக ஒரு வரமாக சாபமானு தெரியாமல் நல்லா இருக்கிறவங்க இப்போ நான் எந்த சப்ஜெக்ட் படிக்கலாம், எது படித்தா நல்லாயிருக்கும், காலேஜுக்கு எந்த கோர்ஸ் எடுக்கலாம், இந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கிற சம்மந்தப்பட்டது, இல்லை வெளிநாடு போயிடலாமா, ஐஎல்டிஎஸ் டோஃபில் படிக்கலாமா, இது மாதிரி மாணவர்கள் சம்மந்தப்பட்டது பார்க்கலாம். ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உச்ச சுக்கிரன் நடக்கும் காலகட்டம் என்ன? இந்த உச்ச சுக்கிரனை ஏன் பார்க்கணுன்னா, ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல நடக்குது. ஆல்ரெடி அர்த்தாஷ்டம சனி நடக்கும் காலகட்டத்தில் உங்கள் அது கூட ஒரு கிரகம் உச்சம் பெறும், லாபாதிபதி வரும் காலகட்டத்தில் மிகுந்த யோக பலன் உண்டு. இந்த காலகட்டத்தில் அடிப்படை தேவையான காலகட்டங்க. இந்த தனுசு ராசிக்கு பல கேள்விகள் இருக்குது. சார் பல முயற்சி செய்தும் தடையாகவே இருக்குது ஏன்? ஹார்ட் ஒர்க்குக்கு தகுந்த உழைப்பு இல்லையே ஏன்? திருமணம் என்ற ஒரு கண் இது எட்டாக்கனியாக மாறிடுமா? வேலையில் ப்ரெஷர் ரொம்ப இருந்தது, ஏதாவது மாறலாமா, டெவலப் பண்ணிக்கலாமா, கொஞ்சம் நினச்ச மாதிரி வரலையே, இதெல்லாம் பல கேள்விகள். வீடு மாற்றலாமா, நான் பாடு கஷ்டம், இந்த வீடு அம்மாவுக்கு சொந்த பந்தத்துக்கு இந்த சமாளிக்கவே முடியல, இது மாதிரி பல கேள்விகள் இந்த ராசிக்கு உண்டுங்க. இப்போ இந்த ராசி எப்படி ஜெயிக்கிறதுக்கு வழிவகை என்ன, இந்த உச்ச சுக்கிரன் செய்யும் யோகம் என்னன்னு பார்த்துருவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல காலம் பிறக்கின்ற கால சூழ்நிலை வந்து விட்டுறேன் தனுசுக்கு தன்னிறைவு அடைகிற, மன திருப்தி அடைகிற காலகட்டம். ஒரு கிரகம் நாளில் உச்சம் பெறும் காலகட்டங்கள் சுகஸ்தானம் அதிகரிக்கின்றன. வாழ்வில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக மாறுகிற காலகட்டம். அந்த டேர்னிங் பாயிண்ட் எப்படின்னா, சார் ஜாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லிஃப்ட் ஆகிற மாதிரி வருதுங்க. சார் ஜெயிச்சிருவானா, சூழ்நிலை மாறிடுச்சா, எப்போ நடக்கும், இது மாதிரி வேணால் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல நேரம். முதல்ல இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு திருமணம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள், சுகஸ்தானம் படுக்கும் கால திருமணம் சம்மந்தப்பட்டது, உறவுகள் சம்மந்தப்பட்டது, ரீபேட்சப் ஒர்க் ஆகிறது. ஆல்ரெடி பிரிஞ்சவங்க திருப்பி சேருவாங்க. கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். எப்போ நல்ல காலம் பிறக்கும், திருமணம் சம்மந்தப்பட்ட அனைத்து பொதுவாக திருமண ஜாதக பொருத்தத்தில் கட்ட பொருத்தம், கிரக பொருத்தம் இதுவும் பார்க்கணும். சூட்சமத்தில் இந்த காலகட்டத்தில் வசியம் இருக்கா, தாம்பத்திய சுகங்கள் இருக்கான்லாம் பார்க்க வேண்டியது உண்டு. ஏன்னால் எல்லோரும் இன்றைக்கு 6ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம். வேலைக்கு எல்லாருமே போகிற அம்சம் வர காலகட்டத்தில் 7ஆம் பாவத்துக்கு விரையும். எல்லோரும் லோன் போட்டு தான் ப்ராசஸ் பண்ணுறீங்க. எல்லாம் 6ஆம் பாவம் தான் ருண ரோக சத்ரு வியாதி, கணவனை சண்டை வர்றது எல்லாமே தான். அப்போ அதுக்கு 7வது நிவர்த்தி ஸ்தானத்தை வசியம், தாம்பத்தியம், அந்யுன்யம் இதெல்லாம் பார்க்கணும். இப்படி போட்டால் தான் கரெக்டாக வரும். ஒரு சில ஜாதத்தில் கோயிலில் வைக்க வேண்டி வரும், அதை வச்சா டைவர்ஸ் தான் வைக்கலாம். ஏன்னா இந்த ஜாதத்தில் இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சால் அப்படி பண்ணால் தான் பெட்டர். இப்போ இந்த ராசிக்கு வேலை ரீதியாக தான் மிகப்பெரிய வேலையில் உயர் பதவி உண்டு. ஒரு ஹையஸ்ட் போஸ்டிங் கிடைக்கிற காலகட்டங்கள். இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குமா, நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்தாச்சு. சார் எப்போ சார் நடக்கும்? இதோ உங்களுக்கு அதிவிரைவில் நாளில் உச்சம் பெறும் காலகட்டத்தில் இப்போ ஒரு பதவி உயர்வு, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட அதுக்கு தொடர்புடையது, சின்ன சின்ன ட்ராவல்கள் இதெல்லாம் அமையும். குறிப்பாக வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்தாச்சு. வேலை இது நல்லவர் யார், கெட்டவர் யார், துரோகம் செய்து யார் செஞ்சாங்க, இந்த மாதிரி பல குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு காணும் சூழ்நிலை வந்தாச்சு. இதில் ஒரு அப்லிஃப்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, சார் ஜெயிச்சிருவேனா, மிகப்பெரிய இதுக்கு வந்துடுவேனா அப்படின்னு பயந்தவங்களாம் ஜெயிக்கக்கூடிய கால சூழ்நிலை. இப்போ தான் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் கிடைக்கிற காலகட்டம் வந்தாச்சு. இப்போ நாளில் வரும்போது சனியோட தாக்கம் வெகுவாக குறையிறனால இந்த வீடு சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, சொந்த வீடு வச்சுட்டு வாடகை வீட்டில் தங்கினவங்க, இது மாதிரி இந்த வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ராசிக்கு ஹெல்த்துக்கு தாங்க ஒன்று மாற்றி ஒன்று விரைய செலவு பண்ணது. இதுதான் குடும்பத்துக்கு செலவு பண்ணோம், மருத்துவ செலவு விட்டு வெளியே வந்தோம், திருப்பி சரியாகும்னு பார்த்தேன், திருப்பி மனைவிக்கு வந்துருச்சு, அது சரியாகும்னு பார்த்தோம், திருப்பி குழந்தைகளுக்கு, மொத்தம் மாதம் இந்த மருத்துவ செலவு மொய் வச்சுட்டே இருக்கும் அப்படின்னு வந்துடும். இது இப்போ தான் சரியானு பார்த்தா அம்மா அப்பாவுக்கு வந்துருச்சு. சார் எப்போ தான் இருக்குது, இது எல்லாமே ஹெல்த் பார்த்தா திடீர்னு வீட்டில் ப்ளம்பிங் வேலை, ஒயரிங் வேலை, இப்போ எப்போ நிம்மதியாக இருக்கிறது சொல்லுங்கள், இந்த மாதிரி வரும். மொத்தம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் வந்திருக்கு. இது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். இப்போ
ரியல் எஸ்டேட் துறையில் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டேஷனல் துறையில் இருக்கிறவங்களுக்கு, இன்டீரியர் சம்மந்தப்பட்டவங்க யோக பலனாக இருக்குது. இப்போ மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஏற்படுகிற காலகட்டங்கள். சார் ரியல் எஸ்டேட்டில் விற்க முடியாத இடம் விற்கக்கூடிய அம்சம் உண்டு. வாங்க நினச்சிட்ருக்காங்க, வாங்கக்கூடிய காலகட்டங்கள். இப்போ தான் நான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, வீடு கட்ட முடியுமா, இடம் கட்ட முடியுமா, இது மாதிரி சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வருகிறவர்களுக்கு இன்னும் தெளிவாக கூட பேசுவோம். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஏதோ ஒரு யோகம் வந்தால் நல்லா இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குது. இப்போ இவங்களுக்கு 3ஆம் இடத்தில் ராகு, நிறைய கிரகம் ராகு இந்த மாதிரிலாம் இருக்கும் காலகட்டத்தில் தைரியஸ்தானம் வெளுத்துருது. சரி என்னென்னு பார்த்துருவோம், போராடி பார்த்துருவோம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு வந்துக்கிற சூழ்நிலை இருந்தாச்சு. ரைட். இப்போ இந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னாடி இன்னும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரியுற அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேக்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தால் போல் நவீனமயமாக்கப்பட்ட புத்தகம் மாதிரிங்க. இது படித்தோடனே எளிமையாக புரிஞ்சு நீங்களே ஜோதிட பலனை ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு வர முடியும். கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திர அதிபதிகளோட சூட்சமங்கள் என்ன, பிரசன்ன டெக்னிக் என்ன, இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கு. இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. நிச்சயமாக இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். ரைட். இப்போ விஷயத்துக்கு வருவோம். மிகப்பெரிய ஒரு பாயிண்ட். சார் கூட்டு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாமா, கூட்டா தனித்தா அப்படிங்கிற மாதிரி இன்றைய காலகட்டத்தில் கோச்சாரத்தில் கூட்டுன்னு காட்டுது. பட் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தான் கூட்டா தனித்தா பிஸ்னஸ் எப்படி போகும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாமா, வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள் பண்ணலாமா, வேலைக்கு யாரோ ஆட்கள் சரியாக எடுத்தால் கரெக்டாக இருக்குமா, இது மாதிரி வருது காலகட்டம். இப்போ தொழிலை ஒரு டெவலப் பண்ணக்கூடியது, ஒரு திருப்தி இல்லாமல் இருந்தது, இப்போ அபிவிருத்தின்னு சொல்லுவோம். அந்த சூழ்நிலையில் வரும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். மனமாற்றம் இங்கே தேவை. மனமாற்றம் ஏன் அப்படி சொல்கிறோம்னா, கான்ஃபிடென்ட் லெவல் தேவை. இந்த பிஸ்னஸ்லேயே என்ன சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிஸ்னஸை விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமா, இல்லை வெளிநாட்டில் போகலாமா, இந்த பிஸ்னஸில் இதை விட்டுட்டு வேறு தொழில் தொடங்கலாமா, இந்த மாதிரி பல சஞ்சலங்கள் வந்தது உண்மை. ஆனால் இப்போ நீங்கள் செய்கிறதுல இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் மாறும். பட் ஓவராலாக பெனிஃபிட் அடைகிற காலகட்டம். இப்போ குருபலன் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 11 சுப தகவல் வருகிற காலகட்டங்கள். மூத்த மற்றும் இளைய சகோதரர்கள் சப்போர்ட்டுக்கு வருகிற காலகட்டங்கள். தொட்டதெல்லாம் தொடங்கும் காலகட்டம். இந்த சுக்கிரன் என்ற ஒரு கிரகம் லாபாதிபதி நல்ல நிலைமையில் இருப்பதாலும் உங்கள் லாபங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும். இப்போ பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை, அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் ப்ராசஸ்ஸு, அவங்க திருத்த பத்திரம் போடுறது, பட்டா இருக்கான்னு இல்லைன்னு செக் பண்ணணும், ஆதார் கார்டு மாற்ற வேண்டியது இருக்குது, டாக்குமெண்ட்டு கையெழுத்து வாங்க வேண்டியது, திருத்த பத்திரம், இது மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு பத்திர ரீதியான விஷயங்கள் இருக்கும். அதை பார்க்கலாம். இந்த ராசிக்கு இப்போ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வந்தது. கம்ப்ளைண்ட்னால் உழைப்புக்கு தகுந்த ஊழியம் இல்லை, என்னையே டார்கெட் பண்ணுறாங்க வேலை செய்கிற இடத்துல, எவ்வளோ வேலை செஞ்சாலும் குடும்பத்தில் சப்போர்ட் இல்லை. இது இந்த ஜாதகத்தோட சில காலமாக ஒரு வரமாக சாபமானு தெரியாமல் இருந்தாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, எது ரைட்டு எது தப்புன்னு பிடிபட்டு அந்த கஷ்டங்கள் குறையிற காலகட்டம் வந்தாச்சு. பொதுவாகவே திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். குறிப்பாக மாணவர்களாக இருக்கிறவங்க இப்போ நான் எந்த சப்ஜெக்ட் படிக்கலாம், எது படித்தா நல்லாயிருக்கும், காலேஜுக்கு எந்த கோர்ஸ் எடுக்கலாம், இந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கிற சம்மந்தப்பட்டது, இல்லை வெளிநாடு போயிடலாமா, ஐஎல்டிஎஸ் டோஃபில் படிக்கலாமா, இந்த மாதிரி மாணவர்கள் சம்மந்தப்பட்டது பார்க்கலாம். அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பு இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் ஒரு கோல்டன் டைம் இந்த ராசிகளுக்கு இப்பொழுது வந்து விட்டன. அப்போ இந்த ராசிக்கு 12ஆம் அதிபதி ரொம்ப முக்கியம். 12, 5 ஒன்றாவே இருக்கிறனால கலைத்துறை ஆர்வங்கள் வரும். கலைத்துறை, மீடியா, ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட் இது சிந்தனைகள் வருகிறது. ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம். அப்போ பொதுவாகவே இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்து இப்போ தான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, உடம்பை ஃபிட் பண்ணுறாங்கலாம் போகிற சூழ்நிலை நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஆக படிப்படியாக மேலே நோக்கி வருகிற காலகட்டம் வந்தாச்சு. உங்களுக்கு உங்கள் தன்னம்பிக்கையே இதாக இருக்கிறது. இந்த நேரத்தில் சார் வராகி அம்மன் கூப்பிட்டா நல்லாயிருக்கும், சப்த கன்னிகள் வழிபாடுகள் நல்லாயிருக்கு. இது குறிப்பாக துர்க்கை, ஆக மொத்தம் பெண் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு சிறப்பு சேர்க்கிற காலகட்டம் இது. ஆக மற்ற வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொடர்ந்து பயணிகள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.